ஸோ அந்த தைல மரத்தோட பேர் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக நாங்கள் வந்து மாதுரைப்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ரைட் எடுத்தால் ஸோ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். எங்களோட வீட்டுக்காரோட தம்பி வந்துட்டு வீடு கட்டியிருக்காங்க. ஸோ வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் வந்து வீடு கட்டணும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கனவாக இருக்கும். ஸோ அந்த கனவு, அவரோட கனவு இன்றைக்கி நினைவாயிடுச்சு. 10வது படிக்கும் போது இந்த ஊருக்கு வந்தார். சொந்தமாக கடை வச்சுட்டு இப்போ சொந்தமாக வீடும் கட்டிட்டாரு. நாங்கள் ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். என்னடா படிக்கட்டை காணோன்னு பார்த்தா இது பேக் சைடு, நாங்கள் ஃப்ரண்ட் சைடு வேறு பக்கம் இருக்கான். ஸோ பின்பக்கமாக போனோம். போய் பார்த்தோம். உண்மையிலே சிம்பிளாக சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது வீடு. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், நல்ல காரியங்கள் நம்ம வீட்டில் நடக்கும்போது, நம்ம உறவுகளுக்குள்ளே நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மாடியிலேருந்து வியூ பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு வழியாக வந்து நான் வீட்டை ஃபுல்லாக காமிச்சிட்றேன். படிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி இன்னும் வைக்கலை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு வீடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு பெரிய ஹாலு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிச்சனு. இது வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடே 2 ரூமும் வந்துருச்சு. ஒன்று வந்து ஸ்மால் ரூமு, இன்னொன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் எதுலேயுமே கொடுக்கல. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃபு அண்டு இப்போ வந்து பாத்ரூம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இதான் நான் சொன்னேன் இல்லையா, பின் பக்கம் நம்ம வந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த இடம் தான் இது. இங்கே ஒரு பாத்ரூம் வருது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி 65 எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சரி சமைக்கிற இடத்துல போய் அப்படியே நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு அதுங்காட்டி வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டாரு. ஸோ இவர் வந்து அமீர் ஜான், இவர் வந்து எங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுங்க எல்லாத்துலேயுமே வந்து சமைப்பார். இவர் வந்து எங்கள் மச்சானுக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் மலேசியாவில் ஹோட்டலில் ரொம்ப நாள் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, பரோட்டா அதெல்லாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் எங்கள் மச்சானை தான் சமைக்க விட்டுருவோம். ஸோ பிரியாணி கூட எங்கள் மச்சான் சூப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சமையல் வேலை நடக்கிற இடத்துக்குலாம் போய் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக வந்து பிரியாணி பண்ணுறதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கீங்களா, இல்லை யாராவது வீடு கட்டின இடத்துக்கு போயிருக்கீங்களா, என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக 65 ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சு எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்தோம். இவர் தான் வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி. இவர் தான் இந்த ஹவுஸ் ரொம்பவே மனநிறைவான இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே டைம் ஆகிடுச்சு. டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் கிளம்பிட்டோம். ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.